ஐயோ ஏண்டா கார்த்திக், ஹீரோ மாதிரி கிளம்பி போனேன், கவர்ச்சி நடிகை மாதிரி வந்து நிக்கிற. அர்ச்சனாவோட நாய் ஆச்சுன்னு கொஞ்சம் அந்த நாய்க்கு அருமை தெரியல. மணிக்கு 60 கிலோமீட்டர் பக்கத்துல மந்தவெளி பக்கத்துல ஓடிட்டு இருந்தியாமே. சும்மா இருக்கியா? இல்லடா, அபார்ட்மெண்ட் பசங்க வந்து சொன்னாங்க, பெருமையா இருந்தது. அந்த குட்டி நாய்க்குள்ள ஒரு குரலா இருக்கிறது தெரியாம. ஹலோ மாமி, வணக்கம். தனியா வந்திருக்கீங்க? வித்தியாசமா இருக்காரு. என்ன சார், என்னங்க ஆச்சு? சார், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். ஆனா தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு சைனீஸ் புரியாது. சார், ஏன் சார் உங்களுக்கு இந்த மூக்கு மேல கோபம் வருது? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மறுபடியும் பிச்சுக்க போகுது. ஹலோ டாக்டர், இந்த பக்கம் உடம்பு சரியில்லையா? கேளுங்க. வீட்டுல கேட்டத சொல்லுங்க. மனுஷன் I'm the secretary of this apartment. I hospital. I will fight this. I will take it to court. I will be to court. சீக்கிரம் அப்புறம் வச்சுக்கிறேன். I'll teach you later. I'll teach you later. Come on, Manu. Come on. ஆமா. விஜி, ரொம்ப வலிக்குது விஜி. அந்த டாக்டர் தொப்புல சுத்தி இவ்வளவு பெரிய ஊசி போட்டாரு. பின்ன தொப்புல சுத்தி பம்பரமா விட முடியும்? ஹாய். உங்களை நாய் கடிச்சிடுச்சாமே. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எங்க கடிச்சது? அது முதல்ல அடையாறுல கடிச்சது, அதுக்கப்புறம் பெசன் நகர்ல கடிச்சது. உடம்புல எங்க கடிச்சது? குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் கடிச்சது. நான் பார்க்கணும். ஆளுக்கு பாக்குறதுக்கு இது என்ன அண்ணா சமாதியா? ஏமா நீ காலேஜ் போலியா? இன்னைக்கு நான் லீவு. ஏன்? மனசு சரியில்லை. நான் வேணா இங்கே இருந்து உங்களை பாத்துக்கிட்டுமா? ஒண்ணும் வேணாமா, நீ கிளம்பு. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அது டாக்டர் ஊசி போட்டாரு, எனக்கு மயக்கமா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு சின்ன உதவி செய்யறியா? என்ன? ஒரு சின்ன உதவிதான். போகும்போது அந்த டோர் சாத்திட்டு போக முடியுமா? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இவளை என்ன விஜய் பண்றது? டேய், உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? என்ன? உன்னை பார்த்ததும் அவளுக்கும் மண்டையில பல்ப் எரிஞ்சிருக்கும். உனக்கு குல்ஃபி மணி தான் அடிச்சது, அவளுக்கு ஆலய மணியே அடிச்சிருக்கு. தோ அவ போக மாட்டான், வந்துட்டான். வேற யாராவது இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லி விடு விஜய். அதை எப்படி அவ கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேங்கிறேன். ஓ வாங்க வாங்க. Hi. வாங்க, come. This is my friend Vijay. Hi. I'm Sheila. தெரியுமே. விஜய், உட்காருங்க. Come, sit. I'm sorry ன்னு சொல்றா. என்னங்க இதுக்கு போய் சாரி சொல்லிக்கிட்டு? இது வரைக்கும் அந்த நாய்க்குட்டி இந்த மாதிரி யாரையுமே கடிச்சது இல்ல. இது எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றா. சேச்சே, அப்படி ஒன்னும் கடிக்கல இல்ல, லேசா நகம்பட்டு சின்ன கீறல், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாதீங்க. I'm perfectly all right actually. விஜய், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க, கரெக்டா? தேங்க்யூ. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காஃபி? இல்ல எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஓகே, ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் என் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிடணும். ஓகே ஓகே, பை. Get well soon. Oh, thank you. Thanks. Bye bye. Bye.
அது சரி, இப்ப அர்ச்சனா ஏதோ சைகையில சொன்னா அந்த விஷயத்த ஷீலா உன்கிட்ட சொன்னா, நீ ஏதோ சொன்ன ஷீலா அந்த விஷயத்த அர்ச்சனா கிட்ட சொன்னா. ஆமா. எனக்கு ஒரு சின்ன டவுட், கடைசி வரைக்கும் ஷீலா உங்க 2 பேர் கூடவே இருப்பாளா? உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி யோசிக்க முடியாது விஜி. ஆனா நீ சொல்றது கரெக்ட், அதையும் கத்துக்கிறேன். என்ன? சைன் லாங்குவேஜ். ஏ ஏ பி பி சி சி டி 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 இ இ எஃப் எஃப் ஜி 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 விஜி. என்னடா? டேய், ஏன்டா இம்சை பண்ற? என்னடா உன் பிரச்சனை? உன் பேர் விஜின்னு சொன்னேன். அது எனக்கு தெரியாதா? என் பேர் படையப்பா, நான் சொன்னேன். பிராக்டிஸ் பண்ற விஜி, பொறுப்பு இல்லாம நடந்துக்காத. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் நைட். குட் நைட். தேங்க் யூ. தேங்க் யூ. ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சுக்க கூடாது. இந்த ஐ லவ் யூங்கிறத எப்படி சொல்றது? விஜி. விஜி. என்னடா? என்னது ப்ரொடியூசர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? காசு யார் கொடுக்குறது? டேய் முருகா. விஜி. குளுருதா? அதை சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏசி கம்மி பண்ண. ஐ லவ் யூன்னு சொன்ன விஜி. அது என்கிட்ட வந்து சொல்லு. இது யாரு? பாட்டி. தாத்தா. 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 இது யாரு? அப்படின்னா என் ஹஸ்பண்ட்.